மகாராஜா 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 3000 தசவநாடிகள் 3000 தசவநாடிகளில் அங்கத்திலே சுமந்து கண்ணே கண்ணே கனியே கனியே தேனே திரவியமே என் திவிட்டாத செல்லமுதே என்று அந்த குழந்தைய தேனே திரவியமே என் திவிட்டாத செல்லுமுத்தா தெல்லமுதே தெல்லமுதே முத்தே முத்தே வைரமே வைரமே மாணிக்கமே என் கோமேதகமே என் கோமி முறத்தே எல்லாம் அதே சரி சாமி ராஜா நீ படுத்தினவே கதை ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லு சாமி என் அன்னையோர் ஆலயம் அந்த இடுப்பு கொண்டு தாங்க கூடுமாமா மறைஞ்ச ஆயுத இடுப்பு கொண்டு தாங்க கூட ஒரு கோல் இல்ல உன்னை 10 மாதம் அங்கத்தில் சுமதி பெற்ற தாய் தந்தை யாரு? என் தாயோ தபகரவி. ஓஹோ, இந்த கெந்திர மன்னனை பெற்ற தாயோ தபகிருவி. சரி, உன் தந்தையின் பெயர்? என் தந்தையாரோ தபகிரவன். தபகிரவ ராஜனுக்கும் தபகிரவிக்கு பிறந்த என் பெயரோ ஆகாய கெந்திரவன். சபாஸ். அப்படி ஆகாய கெந்துரு மகாராஜா கெந்துரு மன்னன் சொல்றீங்களே ஐயா, இந்த கெந்துரு மகாராஜன் ஆளக்கூடிய நாடு நகரம் இது. எந்த நாட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர்? நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது பொதுக்கிட்டு சுடுக்கார் நாடு எது மகாராஜா? இந்த ஆகாய மகாராஜன் நான் ஆளக்கூடிய எனது சாம்ராஜ்யம். நாடு நான் எந்த நாட்டுக்கு மன்னன்? மன்னன்.
மகாராஜா மேல கூட்டு ஐயா மகாராஜா மந்திரி யாரு? ஓய் இந்த அகாய சந்திரவராஜன். என்ன 100 ரூபாய் போட்டு மகாராஜா மேல கூட்ட சொன்னாரு. மேல கூட்ட சொல்றாடி. அது வேற ஒண்ணு மனசு பண்றியா? என்ன பண்ணுவா? வண்டி ஓட்டுவேன் ஓடுவேன். சூப்பர்யா. கடிச்சு விட்டு போகுது. தண்ணி போட்டு அடிக்கணும். ஐயா ஓய் எனக்கு சொந்தமான நான் நீதி நேர்மையுடன் ஆட்சி செய்து வரக்கூடிய எனது நாடோ குருச்சேத்திர பீடபூமி. இந்த கெந்துரு மகாராஜன் ஆளக்கூடிய நாடு குருச்சேத்திர பீடபூமி. ஓஹோ குருஷேத்திரம். ஆமா சரி, அப்படி குருஷேத்திரத்தை ஆளக்கூடிய மன்னன் கெந்துரு மன்னங்கிறிய. குருஷேத்திரம் உனக்கு என்ன வேலை? அதவா என்ன ஓட்டுவ? கோழி முட்டை உருட்டினாலும் உருளாத பூமி சமமான பூமி. கோழி முட்டையை வச்சு உருட்டினா எங்கனாலும் உருண்டுட்டு போவான். ஆனா கோழி முட்டையை உருளாத நிக்கிறதுல சம பீடபூமி. சமமான பீடபூமி குருச்சேத்திரம். சரி, அந்த குருச்சேத்திரத்தை நான் ஆண்டு வந்தாலும் ஐயா மகாராஜா எனக்கு அழியாத புறவை ஒடியாத ரதம் செலுத்தக்கூடிய இந்த ஆகாய கந்தர்வராஜன் என்ன கேட்கிறான்? உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சான்னு கேக்குறதுக்கு வந்தங்க. மூஞ்சல சிரிப்ப நினைத்தாலே சந்தோஷம் தான். நினைச்சா கல்யாணம் நினைச்சா அவ்வளவு ஆசராங்கிற பையா. அட போடா பையா. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? மேரேஜா மேரேஜா? மகாராஜா கிழிச்சு தெரியல. சரி, கல்யாணம் ஆயிரத்தி சொல்றீங்களே, நீங்கள் மாலையிட்ட மனைவி யாரு? பேரு என்ன? எனக்கு ஒரு மனைவியா? 2 3 3க்கு மேலையா? சரி, நீ பாருங்க நான் எத்தனை மனைவிமார்களை திருமணம் செய்தேன்.
அது அங்க அது கீழே கட்டினாயா மந்திரியாரே. ஐயா மகாராஜா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டதுல இருந்து சிரிப்பு தானா சிரிக்கிறீங்களே சாமி. ஆனா இந்த கெந்துரு மன்னனுக்கு எத்தனை பொண்டாட்டி? ஏதோ 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 ஒரு மயக்கம். ஆஹா, பாருங்க நீங்களே உங்க வாயில நீங்க சொன்னீங்களா? உங்க வாயிலே சொன்னீங்களா நல்லா இருக்குன்னு? அது எப்படி 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 வந்தது எனக்கும். இந்த 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 இங்கே பாரு தெரியும். இழுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும். நாங்க தானே பாரு அழுகுறாடிங்க. நாங்க பாரு அவனுமா வாங்க எரிபுட்டி குச்சாட்டு வாங்க. ஏதோ ஏதோ ஒரு மயக்கீங்களே. உனக்கு எத்தனை பொண்டாட்டி? இந்த கந்தர்வராயன் திருமணம் முடித்த மங்கை பெண்கள் 27 பெண்களை நான் திருமணம் முடித்தேன். அதுவும் 27 பெண்களா? ஆமா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு. அதுதான் ஒரு நாட்டினுடைய பண்பாடு. ஆனா அப்பேற்பட்ட நாட்டை ஆளக்கூடிய இந்த கெந்துரு மன்னனுக்கு 27 மனைவி மாறி எனக்கு பொண்டாட்டின்னு சொல்றீங்களே சாமி. 27 பெண்களை திருமணம் செய்யக்கூடிய காரணம் என்ன? லலிதா மெலிதா கும்மடி மேதனி சித்ரா விசித்ரா என்று சொல்லக்கூடிய லலிதா மெலிதா கும்மடி மேதனி விசித்ரா. ஆமா, சித்ரா விசித்ரா. ஓ சித்ரா விசித்ரா. சித்திர பதுமை. ஓ சுசீலா சாவித்ரி. சுசீலா சாவித்ரி. பாய்த்ரி. பதுமை கோமலை. பதுமை கோமலி. 27 மனைவிகள். சரி, எனக்கு பேரெல்லாம் கூட அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சக்கரை கேட்டேன். 27 பெண்களை நான் திருமணம் செய்து அதுக்கு என்ன காரணம்? ஓய், எனக்கு நேர்ந்த கொடுமை. பெண்களை திருமணம் செய்வார் இந்த பசங்க சிரிக்கிறது. 3 பேத்துக்கு 3 இருந்தது கூட சிரிப்பாங்க. ஆனா உனக்கு என்ன நேர்ந்தது கொடுமை? அழியாத புறவை ஒடியாத ரதம். ஆகாயத்திலே ரதம் செலுத்தக்கூடிய இந்த கந்தர்வராஜன் பேர்பட்ட கந்தர்வராஜனுக்கு நடன கலையிலே வல்லவன் இந்த அகாய கந்தர்கள். சரி, அப்படி இருந்து பேரும் புகழும் பெற்றிருந்து என்ன பயன்? இந்த கெந்துரு மன்னனுக்கு மனசுக்குள்ளே ஒரு கவலை கஷ்டம் இருக்குல்ல, அது என்ன வேதனை சொல்லுங்க, நானும் புரிஞ்சுக்கிறேன். ஐயோ எனக்கு
அம்மதி அம்மதி. மந்திரி மாறே, ஐயா மகாராஜா, 27 மனைவிமார்களை திருமணம் முடித்து எனக்கு எனக்கென்று 27 பெண்களை திருமணத்தை செய்து ஒருத்தி கூட குழந்தைங்க இல்லையா? எனக்கு புத்திர சந்தானம் இல்லையடா நண்பா, புத்திர தேவாதி தேவர்கள் எல்லாம் நாட்டு மக்கள் சரி அனைவரும் மைந்தன் இல்லாத மனப்பாவி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்று என்னை ஏளனம் செய்கிறார்கள். ஆனா பிள்ளை இல்லாதவன் அந்த சொர்க்கத்திலே இடமில்லை. பாவம். ஒரு நாடு இருந்து நகரம் இருந்து ஒரு நாட்டுக்கு நீ அரசனாக இருந்தோம் 27 பெண்களை திருமணம் செஞ்சு ஒருத்தர் கூட குழந்தைங்க இல்லையா? ஏங்க நீங்க அதை நினைச்சு மட்டும் அழுவுறீங்களா? நான் ஒண்ணு கேட்டா போச்சு மாட்டிய மகாராஜா. ஏப்பா இங்க வாங்க, என்ன 27 பெண்களை திருமணத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணு நீங்களாவது உங்க உடம்ப டாக்டர் போய் செக்அப் பண்ணீங்களா? உங்க நரம்பு தளர்ச்சியா இல்ல உங்க 27 பொண்டாடிகளுக்கு பைய இல்லையா? தூக்கு பைய மொத்தமா காட்ட பையனா சொல்லுவாங்க. தூக்கு பையா அருகட்டோட தூக்கு பையா இல்லைங்க. உங்க மனைவிமார்களுக்கு எது கற்ப பை இருக்கா? ஒருத்தர் கூட குழந்தைங்க இல்லைங்கிற அநியாயமாக்குது. தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள் ஒரு 5 நாள் 10 நாள் தூக்கம் கட்டிங்களா இல்லையா? நான் செய்த பாவமோ இல்லையே என் முன்னோர்கள் செய்த பாவமோ? அதெல்லாம் செஞ்சிருந்தா நீ பிறந்த நீ செஞ்சுதான் பாவமா இருக்கும். டேய் முஸ்லிம் சரியில்லை, முஸ்லிம் மாத்திருக்கணும். அதாவது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையை வந்து அடையும் என்பார்கள். அதெல்லாம் கண்டுக்கப்படாது. பெற்றோர்கள் செய்த பாவம் நீ பாரு பேச்சு பிள்ளைகளை வந்து அடையும் என்று சொல்வார்கள். அதனால எனக்கு என்ன நேர்ந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. 27 பெண்களுக்கும் குழந்தை இல்லை. அதனால பிள்ளை இல்லாமல் பெரும்பாவி என்று இந்த பூவுலகத்திலே வாழ்வதை விட சரி இறப்பதே மேல். அதற்கு முன்பதாக தேவாதி தேவர்களிடத்திலே நான் செல்வேன். அந்த தேவர்களிடத்தில் முறையிட்டு நான் என்ன குற்றம் செய்தேன், எனக்கு ஏன் புத்திர சந்தானம் இல்லை? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே. இந்த காலத்துக்கு இந்த நாட்டுக்கு யாரு மன்னன்? அதனால் தேவாதி தேவர்களை நோக்கி சென்று தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள் பகவான், அவர்களை தேடி போகணுமா? 3 தேவர்களை நோக்கி சென்று என் குறையை முறையிட்டு நான் புத்திர சந்தானம் பெற வேண்டும். ஓஹோ இல்லையே அந்த இறைவனின் பாதத்தையே அடைய வேண்டும், நான் விட வேண்டும். சரி ஆனால் தேவாதி தேவர்களை சந்தித்து நான் புத்திர பாக்கிய வேண்டுவதாக இருந்தாலும் சரி என் 27 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆமா அவர்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் புத்திர சந்தானம் வேண்டி தேவர்களை நோக்கி செல்கிறேன். அம்மா விட்டுருங்கம்மா, பாவம் அப்படி படிக்க வச்சிருங்க. தேவா தொட்டு போட்டுருச்சு. சரி சரி முடிச்சாமே சரியா பேர் விடுங்க. அதனாலே இன்னைக்கு எந்திரராஜன் அழைத்தார் என்று என் மனைவிமார்களை அழைத்து வா, அதிசீக்கிரம் சென்று அழைத்து வருகிறேன். பிறகு ஒரு ஓய்வெடுக்க ஆகாயத்தில் ரத ஓட்டுகிற கெந்துரு மன்னன் 27 மனைவிமார்களை மலைக்க மேதனை கும்படி லலிதா மெலிதா விசித்திரா டீச்சரால் அழைக்க மேதனை கும்படி சபைக்கு வருவது காண்க.